Hi friends, myself Dr. N. Nagarajan. என்னோட கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா NSKT டெக்னோ ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் சொல்யூஷன். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எந்த அகாடமியும் இது ஓபன் பண்ணதில்லை. நானா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த அகாடமியை ஓபன் பண்ணியிருக்கேன். IPR JEE வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா நிறைய அகாடமி இருக்கும். நீட் அகாடமி இருக்கும். நீங்க டெட் அகாடமி கேள்விப்பட்டிருப்பீங்க, TRB அகாடமி கேள்விப்பட்டிருப்பீங்க, IAS அகாடமி கேள்விப்பட்டிருப்பீங்க, IPS அகாடமி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய அகாடமி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு இருக்கு. ஆனா IPRன்றது யாருமே இந்த துறையை வந்து இந்த அகாடமியை ஓபன் பண்ணதில்லை. ஸோ என்னுடைய முழு என் கம்பெனி ஓபன் பண்றதுக்கு முக்கியமான ரீசனே இந்த IPR தான். IPRனா என்ன சார் அப்படின்னா இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அப்படின்னா என்ன சார்னா, நான் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். நம்ம ஒரு நிலத்தை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம்னா அதை பாதுகாப்பா நம்ம இது என்னுடைய நிலம் அப்படின்னு பாதுகாப்பா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு நம்ம நிலத்தை என்ன பண்ணுவோம், ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அப்ப ஏன் வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்றோம்? அது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஆபீஸ். அதை ரெஜிஸ்டர் பண்ணா என் நிலம் வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து என்ன பண்றேன், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்றேன். அதே ஒரு லேண்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஆத்தரைஸ்டு ஒரு ஆபீஸ் தேவைப்படுது. ஆனா என்னோட அறிவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு கேட்டா, அந்த அறிவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் நான் IPR ஆபீஸ் அப்படின்னு போவேன். அந்த IPR ஆபீஸ் பத்தி யாருக்குமே அவேர்னஸ் கிடையாது. இது யாரு வந்து இந்த IPR ஆபீஸ் இந்த ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்னா, ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னா, ஒரு சயின்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கணும், இல்லைன்னா டெக்னாலஜி டிபார்ட்மெண்டா இருக்கணும். அவங்க மட்டும்தான் இவங்க IPR ஆபீஸ் ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த பேட்டன்ட் ஏஜென்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் கிளாஸஸ வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டாரே நடத்தும். அது எங்க நடத்துறாங்கன்னா, ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் நாக்பூர்ல நடத்துறாங்க. இப்ப அங்க போய் நம்மளால படிக்க முடியாது. அப்ப ஒரு பிரைவேட் ஏஜென்சி இந்த IPR கோர்ஸை எடுக்கணும். அப்ப எந்த ஒரு பிரைவேட் ஏஜென்சியும் இந்த IPR கோர்ஸை எடுத்து ஒண்ணுமே ட்ரைனிங் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா IPR அகாடமி மூலமா எந்த ட்ரைனிங் கிளாஸும் கொடுக்கல. அதனாலதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த IPR அகாடமியை நான் தான் ஓபன் பண்ணியிருக்கேன். இது எங்க ஓபன் பண்ணிருக்குன்னா, தருமபுரி மாவட்டத்துல அதியமான் கோட்டை என்ற கிராமத்துல இந்த IPR அகாடமியை ஓபன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய தலைமை அலுவலகம், ஹெட் ஆபீஸ். எங்களுடைய IPR ஆபீஸ் வந்து இமிடியேட்டா ஓபன் பண்ண போறோம். எங்க ஓபன் பண்ண போறோம்னா, பெங்களூர் அண்ட் தென் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல ஓபன் பண்ண போறோம். இது வந்து யாரெல்லாம் those who are completed டிகிரி பீப்புள் தான். யாரெல்லாம் those who are completed டிகிரி வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பீப்புளோ அவங்க தான் இந்த வந்து கோர்ஸை படிக்கணும். இந்த கோர்ஸ் வந்து காம்படிட்டிவ் யாருமே கிடையாதனால உங்களுக்கு இமிடியேட்டா ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும். அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, இந்த கோர்ஸ் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இமிடியேட்டா ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் நாங்க பண்ணித்தரோம். 200% ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணித்தரோம். இந்த கோர்ஸ்ல நாங்க கிட்டத்தட்ட இந்த IPRல நாங்க கிட்டத்தட்ட ஒரு 300 பேட்டன்ஸ் வந்து மேல ஃபைல் பண்ணியிருக்கோம். IPRல என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அப்படின்னா, பேட்டன்ட்னா என்னன்னா காப்புரிமை. உங்களுக்கு ஒரு அறிவை ப்ரொடெக்ட் பண்ணா அது காப்புரிமை வாங்கணும். காப்புரிமை வாங்கினாதான் அது உங்களுடைய அறிவு அப்படின்றது, அது லீகலா அந்த அறிவு உங்களோட தான் அப்படின்னு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அங்கீகரிக்கப்படும். அந்த அங்கீகரிக்கப்பட்ட நீங்க ஒரு சர்டிபிகேட்டை வச்சு, ஒரு சான்றிதழை வச்சு உங்களுடைய காம்பவுண்டை நீங்க உற்பத்தி பண்ணலாம். உங்களுடைய ப்ராடக்டை நீங்க உற்பத்தி பண்ணி அதை வந்து இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதுதான் காப்புரிமைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த காப்புரிமை வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த IPR சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 32 காலேஜுக்கு வந்து சீஃப் கெஸ்டா போயிருக்கேன். இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு சேர்ந்து ஒரு 32 காலேஜுக்கு நான் வந்து சீஃப் கெஸ்டா போயிருக்கேன், ரிசோர்ஸ் பர்சனா போயிருக்கேன். இது ஏன் நான் தமிழ்ல பேசுறேன்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நான் இங்கிலீஷ்ல தான் பேசணும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா சம்பந்தப்பட்ட ஒரு துறை. ஏன் தமிழ்ல பேசுறேன்னா, நிறைய பேருக்கு இந்த அகாடமியை பத்தி, IPR அகாடமியை பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு இது சேரணுன்றதுக்காக மட்டும்தான் நான் தமிழ்ல பேசுறேன். இது பாத்தீங்கன்னா இது வந்து IPRன்றது இந்தியா ஃபுல்லாவே இந்த ஒரு வேல்யூவான கோர்ஸ், இந்தியா ஃபுல்லாவே. அப்ப இந்தியா ஃபுல்லாவே இந்த தமிழ்ல நான் பேசும்போது கண்டிப்பா ரீச் ஆகாது. இந்த முதல் வீடியோ வந்து நான் பேசுறது வந்து தமிழ்ல. பிறகு நான் எல்லா யூடியூப் வீடியோ பேசும்போதும் நான் ஆங்கிலத்தெல்லாம் பேசி ஆகணும். முதல்ல தமிழ்நாடு பீப்புளுக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக தான் நான் தமிழ்ல பேசுறேன். அப்ப
ஆங்கிலத்துல கண்டிப்பா இதை பேசியே ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இந்தியா ஃபுல்லா வந்து இந்த ஐபிஆர் கோர்ஸ் வந்து நான் ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த துறையில யாருமே வந்து பங்கேற்க மாட்டேங்கிறாங்க. இப்ப டாக்டர், லாயர், இன்ஜினியர் அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து படிக்க போறாங்களே ஒழிய இந்த மாதிரி ஒரு புதுவிதமான கோர்ஸ் என்ன இருக்கு அப்படின்றது யாருமே ஆராய மாட்டேங்கிறாங்க. அந்த துறையில நம்ம போடிச்சா இமிடியட்டா நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, யாரும் ஆராய மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனாலதான் நான் இந்த நிறுவனத்தை இமிடியட்டா ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால கண்டிப்பா 200% நாங்க ஜாப் பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு பெங்களூர்லயோ, ஒரு சென்னையிலயோ, ஒரு கோயம்புத்தூர்லயோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெசிக்னேஷன், நல்ல ஒரு பதவியில நாங்க அமர்த்துவோன்றத உறுதியோட தெரிவித்துக் கொள்வோம். ஸோ இந்த கம்பெனியுடைய நான் டெக்னிக்கல் டைரக்டர், லீட் பேட்டன் அனலிஸ்ட். இந்த நாங்க எவ்வளவு பேட்டன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 300 பேட்டன் வந்து நாங்க ஃபைல் பண்ணியிருக்கோம். இதுல நிறைய பேட்டன் கிராண்டட் எல்லாம் வாங்கி தந்திருக்கோம். யூகே பேட்டன் ஃபைல் பண்ணியிருக்கோம், இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாம் பேட்டன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்க எங்க வெப்சைட்டை பாத்தீங்கன்னாவே எல்லாமே தெரியும். நீங்க எல்லாமே இந்த வெப்சைட் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இந்த துறையை கண்டிப்பா எல்லாருமே சூஸ் பண்ணணும், இது என் தாழ்மையான கருத்து. இந்த ஐபிஆர் என்ற துறை வந்து ஏன் சூஸ் பண்ணா அப்பதான் நம்ம இந்திய நாட்டை வந்து டெவலப் பண்ண முடியும். இப்ப சைனீஸ், ஜாப்பனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ப்ராடக்டை வந்து அவங்க உற்பத்தி பண்ணி இமிடியேட்டா என்ன பண்றாங்க, ரைட்ஸ் வாங்கி இமிடியேட்டா இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க வந்து சேல் பண்றாங்க. அதை நம்ம பை பண்றோம். அதை பை பண்ணி அந்த ப்ராடக்டை தான் நம்ம பை பண்றோம். நம்ம ஃபாரின் ப்ராடக்டை தான் பை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அந்த ஃபாரின் ப்ராடக்டை பை பண்ணும்போது நம்ம ஏன் இந்தியன் ப்ராடக்ட் நாம உற்பத்தி பண்ணக்கூடாது? அப்ப நாம காப்புரிமை வாங்குவோம். அப்ப நல்ல ஒரு இனோவேஷன் தாட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். இது வந்து படிக்காதவங்க கூட நம்ம ஃபைல் பண்ணலாம். ஆனா இந்த கோர்ஸ் வந்து படிக்காதவங்க படிக்க முடியாது. படிச்சவங்க மட்டும்தான், டிகிரி பீப்புள் மட்டும்தான் இந்த கோர்ஸ் படிக்க முடியும். ஆனா ஃபைல் பண்றது யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம். நீங்க படம் பார்த்திருப்பீங்க, நண்பன் என்ற படம் பார்த்திருப்பீங்க. அந்த நண்பன்ற படத்துல விஜய் வந்து பொசசிவ் புகழ் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல லாஸ்ட்ல நிறைய பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருப்பாரு. அப்ப ஐயங்கர்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த ஐயங்கர் படத்துல ஜிவி பிரகாஷ் அப்படின்றவரு ஒரு ஆழ்துணை கிணறு வந்து ஒரு புதுவிதமான ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த எக்யூப்மெண்ட் வந்து அது பேட்டன் ரைட்ஸ் வாங்கலான்றது எப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்றத என்ன பண்ணுவாரு, சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த பேட்டன் ரைட்ஸ் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா படிச்சவன் படிக்காதவன் யார் வேணாலும் இந்த பேட்டன் ரைட்ஸ் வாங்கலாம். ஆனா இந்த துறையை படிக்கலன்னா இது ஒரு டிகிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பீப்புள் மட்டும் தான் இந்த துறையை என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். வேற யாரும் படிக்க முடியாது. அப்படின்னும் போது நீங்க காப்புரிமைன்றது அப்போ நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற அத்தனை ப்ராடக்ட்டுமே நீங்க ரைட்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்றீங்க, அந்த கம்பெனி நேம் வந்து ட்ரேட்மார்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அப்ப ஐபிஆர்ன்றது ஒரு நாட் ஒன்லி காப்புரிமை மட்டும் கிடையாது, ஒரு 8 சர்வீசஸ் இருக்கு. என்னென்ன சர்வீசஸ் சார் அப்படின்னு கேட்டா, பேட்டன்ஸ், டிசைன் பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், காப்பி ரைட்ஸ், 5th ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல், அண்ட் 6th ஒன் வந்து பாத்தீங்கன்னா செமி கண்டக்டர் இன்டெகிரேட் சர்க்யூட், அண்ட் 7th ஒன் பாத்தீங்கன்னா பிளான் பேட்டன், ட்ரேட் சீக்ரெட். பேட்டன்னா என்னன்னு, காப்புரிமை என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க ஒரு ஃபேன், அந்த ஃபேன்ல வந்து காயில் வந்து ஒரு கண்டுபிடிப்பு, அந்த காயில் வந்து இன்வென்ஷன், அது வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதே அந்த ஃபேன்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளேடு வந்து இருக்கு, அது சைஸ், அது டிசைன், அது டிசைன் பேட்டர்ன்ல வாங்கியிருப்பாங்க. ட்ரேட்மார்க்ன்றது அந்த ஃபேனோட கம்பெனி நேம், கிராம்ப்டன் அப்படின்னா அந்த கம்பெனி நேம் ட்ரேட்மார்க்ல என்ன பண்ணிருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி காப்பிரைட்ஸ் என்னன்னா அந்த எழுத்து வடிவத்தை என்ன பண்ணிருப்பாங்க, ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க. கொக்கோ கோலா அப்படின்ற எழுத்து வடிவம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அப்ப அந்த எழுத்து வடிவத்தை என்ன பண்ணிருப்பாங்க, ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க. இது காப்பிரைட்ஸ். இப்போ பகவத்கீதை அப்படின்ற எழுத்து வடிவத்தை என்ன பண்ணிருப்பாங்க, காப்பிரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப எல்லா நீங்க யூஸ் பண்ற அத்தனை மளிகை சாமானங்களும் வர ப்ராடக்ட் அத்தனையுமே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி தான் வந்திருக்கும். நீங்க லேஸ் பாக்கெட் பாருங்க, அங்க ஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் சிம்பிள் போட்டிருப்பாங்க, ட்ரேட்மார்க். நீங்க ஒரு செல் வாங்குங்க, அந்த செல் வாங்கும்போது ஆர்ன்னு போட்டிருப்பாங்க, ட்ரேட்மார்க். அப்ப இதெல்லாம் ஐபிஆர் சர்வீசஸ், இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஐபிஆர் சர்வீசஸ். அப்ப அது அறிவியல் சார்ந்ததை மட்டும்தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. புவியியல் சார்ந்ததையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். திருப்பதி லட் எல்லாம் ஆல்ரெடி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா ஜியோகிராபிக்கல் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஜியோகிராபிக்கல் புவியியல் சார்ந்ததையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். அப்ப அது மட்டும் தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா, நீங்க யூஸ் பண்ற மொபைல் போன்ல கூட அந்த சர்க்யூட் இருக்கு பாத்தீங்களா, அது செமிகண்டக்டர் இன்டெகிரேட் சர்க்யூட் பேட்டர்ன்.
அப்ப அந்த மொபைல் யூஸ் பண்ற ஆப்பிள் பாருங்க லோகோ இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்பிள் சிம்பிள் அது ட்ரேட்மார்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த மொபைலோட ஷேப் ஆஃப் த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ல பேட்டர்ன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ அப்ப 6 சர்வீஸ் மட்டும் தான் இருக்குன்னா 7வது சர்வீஸ் ட்ரேட் சீக்ரெட். இந்த மேகி மசாலா இருக்கு, அந்த மசாலா வந்து ட்ரேட் சீக்ரெட். உள்ள இருக்கிற வந்து கொக்கோகோலா அந்த சொல்யூஷன் வந்து இருக்கலாம், அது ட்ரேட் சீக்ரெட்டா இருக்கலாம். அப்ப 7வது சர்வீஸ் வந்து உங்க ட்ரேஸ். தாவரவியலையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம். அறிவியல் மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ண அவசியம் கிடையாது, புவியியல் மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. தாவரவியல் பிளான் பேட்டர்ன், அது பிளான் பேட்டர்ன். அப்ப நீங்க ஒரு மனுஷன் இங்க வாழ்றானா இந்த உலகத்துல வித்தவுட் ஐபிஆர்ல இந்த மனுஷன் வாழ முடியாது. அப்ப இந்த துறையை யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, படிக்காம நம்ம சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சி அந்த மாதிரி நிறைய இப்பயே வந்து என்ன பண்றோம் படிக்கிறோம். ஆனா இந்த துறையை ஒரு சிபிஎஸ்சி முடிச்ச பின்னாடி, ஒரு +2 முடிச்ச பின்னாடியோ, ஒரு ஐசிஎஸ்சி முடிச்ச பின்னாடி, +2 முடிச்ச பின்னாடியோ, இல்ல ஒரு மெட்ரிகுலேஷனோ ஒரு ஸ்டேட் போர்டு ஏதோ முடிச்ச பின்னாடி இந்த துறையை யாருமே சூஸ் பண்றது இல்லை. நம்ம வாழ்வியல் துறையே இதை நம்பிதான் இருக்கு. நீங்க எந்த ஒரு ஐபிஆர் இல்லாம இன்னைக்கு எந்த ஒரு இதுவுமே என்ன பண்ணாது, நடக்காது. நீங்க பாருங்க, டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியா லிமிடெட், தட் பிராண்ட் நேம், மெக்டொனால்ட் டிசைன், அடியாஸ், கூகுள், குரோம், எதுனா பிபிசி, இந்த மாதிரி நீங்க நிறைய பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ஃபியூ வந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு பிபிடியை காட்டுறேன். அந்த காட்டுறதுல உங்களுக்கு புரிஞ்சிடும் ஐபிஆர் பத்தி. என்னோட எல்சிடி ப்ரொஜெக்ட்ல காட்டுறேன் பாருங்க. இந்த துறை எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். இதுக்காக தான் நான் யூடியூப்ல மெயினா வரேன். பாருங்க, இதுதான் பேட்டன்டட். இது ஒரு அக்மார்க் முத்திர மாதிரி உங்களை சான்றிதழ கொடுத்துருவான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து லா செக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து லா செக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். எப்படி நம்ம வந்து லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணும்போது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்போசிஷன் வருதோ, ஒரு தேர்ட் பார்ட்டி அப்போசிஷன் கண்டிப்பா வரும் ஒரு நிலத்தை ப்ரொடெக்ட் பண்ணும்போது. அப்ப நீங்க எங்க போவீங்க, போலீஸுக்கு போவீங்க. போலீஸுக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க, எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போவீங்க. அப்புறம் லாயர் அப்பாயின்மெண்ட் பண்ணி கோர்ட்ல போய் என்ன பண்ணுவேன், இது என்னுடைய லேண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபை சப்மிட் பண்ணி ஹியரிங் ப்ராசஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ஃபைனலா இது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரிதான் உங்க அறிவை ப்ரொடெக்ட் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி அப்போசிஷன் வரதா செய்யும். இது என்னுடைய அறிவுன்னு வருவாங்க. அப்ப இதுக்கு ஒரு லாயர் தேவை, அதுதான் பேட்டன்ட் ஏஜென்ட். அந்த லாயர் அங்க லாயர்னு சொல்லுவோம், இங்க பேட்டன்ட் ஏஜென்ட். இங்க ஒரு கோர்ட், அங்க கோர்ட் இருக்கும், இங்க ஐபிஆர் ஆபீஸ் இருக்கும். இங்க ஐபிஆர் ஆபீஸ் 4 தான் இருக்கு இந்தியாவில். ஒன்னு சென்னை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொல்கட்டா, இன்னொன்னு பார்த்தா மும்பை, அப்புறம் நியூ டெல்லி. 4 ஐபிஆர் ஆபீஸ் தான் இருக்கு. கொல்கட்டா தான் நம்மளுடைய ஹெட் ஆபீஸ். அப்ப நம்ம சவுத் ஜோன் பீப்புள் ஃபுல்லா நம்ம ப்ரொடெக்ட் பண்ற ஐடியாஸ் எல்லாம் எங்க தான் நம்ம ஃபைல் பண்ணணும்னா சென்னை ஆபீஸில் தான் ஃபைல் பண்ணணும். இந்த ப்ரொடெக்ட் பண்ண ஐடியாஸை யார் எவாலுவேட் பண்ணாங்கன்னா ரிமைனிங் ஐபிஆர் ஆபீஸ் தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்ப இந்த எவாலுவேட் பண்றது அத்தனையுமே எந்த ஐபிஆர் ஆபீஸ் சொல்ல முடியாது. அது கொல்கட்டா ஐபிஆர் ஆபீஸா இருக்கலாம், அதர்வைஸ் மும்பையா இருக்கலாம். அப்ப மும்பையில ஃபைல் பண்ணாங்கன்னா ரிமைனிங் இருக்க 3 ஐபிஆர் ஆபீஸ் தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்புறம் இது எவாலுவேட் பண்ணி இது யாருமே இந்த பிராண்ட் நேம் வைக்கல, இந்த லோகோ வைக்கல, இந்த யாருமே இந்த டிசைன் பண்ணல, இந்த யாருமே இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணல, இனோவேட்டிவா எதுவும் பண்ணலன்னா அவங்க உங்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கி அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்மார்க் முத்திர மாதிரி ஒரு சான்றிதழ். இப்போ வந்து அப்படி கிடையாது. இது 1970 ஆக்டட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 2024. அப்ப டெக்னாலஜி வாஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி இப்ப எல்லாம் கியூஆர் கோடு தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சான்றிதழ். இந்த மாதிரி வந்து சிம்பிள் எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. பட் ஒரு வாரத்திலேயே எங்க சான்றிதழ் அட் த ரேட் ஆஃப் காப்பிரைட்ஸ் அப்படின்னு பண்ணுவாங்க. உங்களுக்கு காப்பிரைட்ஸ் தெரியும் எல்லாத்துக்குமே. பாலிமர் நியூஸ்ல சேனல்ல பாத்தீங்கன்னா அட் த ரேட் ஆஃப் காப்பிரைட்ஸ் வரும். இப்போ ரெட்ஜென் நியூஸ் என்ன பண்றாங்க, ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, காப்பிரைட்ஸ் வாங்கி என்ன பண்றாங்க. இப்ப இளையராஜா சாங்ஸ் அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. சோ இந்த துறை வந்து யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் என்னுடைய ஏன் என்ன ரீசன். இப்ப நம்ம குழந்தைங்களுக்குலாம் நம்ம ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி படிக்கணும்னு சொல்லி தரோம். ஆனா இந்த துறையை படிக்கணும் அப்படின்றது நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை தெரியறதுக்காக தான் நான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாருமே ஒரு ஏழை மக்கள் கூட, ஒரு நடுத்தர வர்க்கம் கூட இந்த துறையை படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு தான் இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் முதல் முறையா யூடியூப்ல வர்றது, மெயினா இந்த யூடியூப்ல வர்றது முதல் முறையா காரணமே, நான் ஒரு 32 காலேஜ் சீஃப் கெஸ்டா போய்க்கிறோம். இந்த பப்ளிக்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியல என்னால. ஸோ அப்போ ஒரு யூடியூப் மூலயமா தான் இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ண முடியும், நிறைய மக்களுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்ற தாட் எனக்கு இருந்ததுனால தான் இந்த இதுல வந்து யூடியூப்ல வரவங்க யூடியூப் மூலியா நிறைய மக்கள் இதை பார்க்கணும், இந்த வீடியோ பார்க்கணும், நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்,
நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த கோர்ஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இந்தியாவில் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். இன்னும் எந்த பிரைவேட் ஏஜென்சியும் இந்த கோர்ஸ் எடுக்கல, இது கவர்மெண்ட் மட்டும் தான் இந்த கோர்ஸை நடத்துறாங்க. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க C++ எல்லாருமே நடத்துறாங்க, எம்பெடட் சிஸ்டம் எல்லாமே நடத்துறாங்க, வேல்யூடு கோர்சஸ். அந்த மாதிரி நீட் அகாடமி எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி எல்லாமே நடத்துறாங்க. ஆனா இந்த கோர்ஸ் யாருன்னா நடத்துறாங்களான்னு நீங்க போய் பாருங்க, எங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல, உங்களுக்கு கண்டிப்பா இந்த கோர்ஸை நடத்த மாட்டாங்க. ஸோ நான் தான் முறையா நடத்திட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த நிறுவனத்து மூலியமா அந்த கோர்ஸை படிச்சு நிறைய பேர் என்ன பண்ணும், நல்ல வேலை வாய்ப்பு போகணும்னு தான் என்னுடைய ஆசையில தான் என்ன பண்றேன், இந்த கோர்ஸை நான் நடத்துறேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நீங்க கார் ஒரு டிசைன் பண்ணனாலும் அதுக்கு டிசைன் ப்ராடக்ட் பண்ணி, நீங்க வியர் பண்ற ட்ரெஸ் கூட என்ன பண்ணிருக்காங்க, டிசைன் பண்ணி தான். நீங்க யூஸ் பண்ற பாட்டில், ஷேப் ஆஃப் த பாட்டில் அத்தனையுமே டிசைன் ப்ராடக்ட். நீங்க ஜுவல் வியர் பண்ற ஜுவல் கூட என்ன டிசைன் ப்ராடக்ட் தான். நீங்க யூஸ் பண்ற ஸ்டூல் கூட சம் ஆஃப் த டிசைன்ல தான் என்ன பண்றாங்க, அது இனோவேட்டிவா பண்றாங்க. ட்ரேட்மார்க் பாருங்க, மெக்டொனால்ட்ன்ற கம்பெனி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகேங்களா? அந்த கம்பெனியோட சிம்பிள்ஸ் ஆல்ரெடி ப்ரொடக்ட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு கம்பெனி அந்த சிம்பிள் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, அது ட்ரேட்மார்க் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியாத யாகோ, அடியாஸ், பிபிசி, கூகுள், நோக்கியா எல்லாமே கம்பெனி நேம். HP, லேப்டாப் எதுவுமே நீங்க யூஸ் பண்ற அத்தனை மொபைல் நம்பர், கம்பெனி நேம், பிராண்ட் நேம் எல்லாமே எதுவுமே வராது. அப்ப இது எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு ஒருத்தர் கூட ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்கிறோம். அந்த கம்பெனி ப்ராடக்ட் வேணா நம்ம யூஸ் பண்ற முடிய, இதுக்கு உண்டான கோர்ஸ் எங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு யாரும் ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்குது. அதுதான் என்னுடைய, யாருமே ஆராய்ச்சி பண்ணல. இப்ப எனக்கு நான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது எப்பன்னா 2020 தான் என்னோட கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். என் கம்பெனியை MSMல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். நாங்க நிறைய பேருக்கு இந்த சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ட்ரைனிங் ப்ராசஸும் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய ஃபைலிங், ப்ரொடக்ட் பண்றதுக்கு எல்லா சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்க ஒரு 30 பேட்டர்ன், டிசைன் பேட்டர்ன் கிராண்டட் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால இந்த கோர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா படிக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள், கொக்கோ கோலான்ற ஒரு பிராண்ட் நேம் உங்களுக்கு தெரியும். அந்த ஆல்ரெடி பாட்டில்ல கொக்கோ கோலா வந்தது, இப்பெல்லாம் பாட்டில்ல வரதில்லை. அந்த பாட்டில் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் கிளாஸ் மெட்டீரியல். அதை கூட காப்புரிமை வாங்கி வச்சிருக்காங்க, பேட்டன் ரைட்ஸ். அப்புறம் அந்த ஷேப் ஆஃப் த பாட்டில் பாத்தீங்கன்னா, அந்த டிசைன்ல அந்த ஷேப் ஆஃப் த சைஸ் பாருங்க, எப்படி ஒரு வித்தியாசமா 3 டைமென்ஷன் வியூல இருக்கு இல்லையா, அது டிசைன்ல ப்ரொடக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த கொக்கோ கோலான்ற பிராண்ட் நேம் ட்ரேட்மார்க்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த கொக்கோ கோலான ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த எழுத்து வடிவத்தை என்ன பண்ணிருக்காங்க, டெக்ஸ்ட் டேட்டாபேஸ் ஆர்டிஸ்ட் ஒர்க் என்ன பண்ணிருக்காங்க, அது காப்பிரைட்ல வாங்கியிருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல 4 சர்வீஸ் ப்ரொடக்ட் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி IPR 8 சர்வீசஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல they can be protected by more than one IPR. அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட்ல மல்டி என்ன பண்றாங்க, சர்வீஸ் என்ன பண்ணிருக்காங்க, ப்ரொடக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. அப்ப இந்த IPR துறையை ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும், என்ன காரணம்? இந்த IPR துறையை நான் ஏன் சூஸ் பண்ண சொல்றேன்னா, இப்ப ஜாப்பனீஸ் கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரி நம்ம சொல்றோம். ஏன் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றோம்னா, அவங்க நிறைய இதுக்கு ரைட்ஸ் வாங்கி நிறைய ப்ராடக்ட் உற்பத்தி பண்றாங்க. இந்தியா இஸ் டெவலப்பிங் கண்ட்ரி தான் நம்ம சொல்றோம், டெவலப்டு கண்ட்ரி சொல்றது இல்லை. என்ன காரணம்னா, நாம நிறைய ப்ராடக்ட் உற்பத்தி பண்றது இல்ல, நம்ம இந்தியன் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றது இல்ல. அப்ப இந்த துறை நிறைய பேருக்கு தெரியாதனால, எப்படி how can file a patent, how to draft a patent, how can I register trademark, how can I register copyright, அது தெரியாதனால, அது அவேர்னஸ் இல்லாதனால அந்த துறையில யாருமே சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது BSc பிசிக்ஸ் படிக்கணும், BSc கெமிஸ்ட்ரி படிக்கணும், MBBS படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். பட் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு யாருமே என்ன பண்றது இல்ல, சொல்றது இல்ல. நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா 150 கோடி மக்கள்ல 30 கோடி மக்கள் டிகிரி இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பீப்புள் இருக்காங்க. அவங்க யாருமே இந்த துறையை சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணா அந்த துறையை சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, BSc பிசிக்ஸ் முடிச்சா அது ஓரியன்டா என்ன பண்றாங்க, போயிடுறாங்க. ஏன்னா அந்த பிசிக்ஸ் ரிலேட்டடா எந்த யூனிவர்சிட்டி தாட்ஸும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, பேட்டன் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாம் மார்க் பேஸ்ட் மட்டும் தான் இங்க படிக்கிறாங்க. அறிவு பேஸ் பண்ணி எந்த கல்வி எஜுகேஷனை படிக்கிறது இல்லை. இப்ப அறிவு நம்ம ப்ரொடக்ட் பண்ணா நம்ம ஒரே இனோவேட்டிவா திங்க் பண்ணணும். அந்த இனோவேட்டிவா திங்க் பண்ணி நம்ம ப்ரொடக்ட் பண்ணணும். அது ஈஸி தான். எல்லாத்துக்குமே ஒரு இனோவேட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனா அவங்களுக்கு இருக்கு. ஆனா இருந்து என்ன பண்றாங்க, இது எங்களா போய் ப்ரொடக்ட் பண்றது, ஐயோ அது பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க,
அதுல இருந்து விலகிடுறாங்க. அப்ப இதை நான் வந்து பப்ளிக் டொமைன்ல நான் தான் முறையா கொண்டு வந்திருக்கேன். ஐபிஆர் அகாடமி எல்லாமே இந்த துறையில் என்ன பண்ணும், ஃபெமிலியர் ஆகும். இந்தியாவை டெவலப் பண்ணும், நம்ம கண்ட்ரியை நாம தானே பண்ணணும், டெவலப் பண்ணும். எப்படி சார், we have to produce n number of components in Indian products. இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், நாம தான் உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ணா என்ன சார் பயன், அதனால என்ன சார் பயன், இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும். இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணா என்ன சார் அப்படின்னா கண்ட்ரி டெவலப் ஆகும். கண்ட்ரி டெவலப் பண்ணா என்ன சார், வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் எது மூலியமா கிடைக்கலன்னா, நீங்க ஐபிஆர் வந்து டெவலப் பண்ணாதனாலதான் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கல. நீங்க ஐபிஆர் டெவலப் பண்ண உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். So when you are promoting IPR, definitely நம்மளுக்கு you will get more jobs and you will get more salary also. நீங்க வந்து ஐபிஆர் வந்து டெவலப் பண்ணாம இருந்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் இந்தியா டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கும், டெவலப்டு கண்ட்ரியா மாறாது. சோ அதனாலதான் யூகே, யூஎஸ் அண்ட் ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ் they are டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, they are produced n number of components. அவங்க கண்ட்ரில ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, they are imported and exported to the other countries. அவங்க என்ன பண்றாங்க, இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அதர் கண்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் நம்மளுக்கு நம்ம கண்ட்ரி ஒண்ணுமே டெவலப் ஆகாத இருக்கு. சோ என்னுடைய எய்ம் என்னன்னா, நான் வந்து இது மூலமா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இந்த துறையை நான் சூஸ் பண்ணேன். என்னுடைய இந்தியாவை நான் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். அதே மாதிரி என்னுடைய சந்ததிகளுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்றது தெரியாத போயிடக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இந்த யூடியூப் சேனல்லே வரேன். நான் நிறைய ஆஃப்லைன்ல நிறைய காலேஜ்ல போயிட்டு சீஃப் கெஸ்டா போனா கூட இந்த அவேர்னஸ் என்னால கிரியேட் பண்ண முடியல. ஐபிஆர் அவேர்னஸ் கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் காலேஜ் ஐபிஆர் அவேர்னஸ்க்குன்னா எல்லாமே டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஐபிஆர் அவேர்னஸ் வந்து ப்ரோக்ராம் நடத்துறாங்க ஒழிய ஒரு ரியலா ஒரு இந்தியன் பீப்புளா யாருமே இந்தியாவை டெவலப் பண்றதுக்காக எந்த ஒரு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ அதனால சோ மெனி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. பட் ஐஐடி, என்ஐடிஸ், ஐஐசி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பேட்டரைட்ஸ் வாங்குறாங்க. பட் அவங்களுக்கு மட்டுமே இது சார்ந்ததா இருக்கக்கூடாது. இது எல்லாருமே இந்த துறையை என்ன பண்ணும், சூஸ் பண்ணுன்றதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.